ஓம் சாய்ராம். நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பாபா வீடியோ போட்டால் அதில் 1, 2 வீடியோ வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்குது தெரியுங்களா? ஒரு கிரியேட்டராக பார்க்கும்போது. அந்த மாதிரி இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ. எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த கண்டென்ட்டே அந்த மாதிரி. இதில் வந்து 3 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மிராக்கிள். மிராக்கிள் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம வாழ்க்கைக்கான படிப்பினை பாபா என்ன கொடுக்குறார் அப்படிங்கிறது 2மே வந்து ஒரு ஸ்டன்னிங் மிராக்கிள் அப்படின்னு சொல்லணும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாபா பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து இது வந்து கேட்க கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி மிராக்கள் இந்த 2மே. அப்புறமா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பாபா வீடியோவில் வந்து நான் இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கான பதிலும் கேட்டிருந்தேன். அவங்க அதுலேருந்து நான் வந்து 5 பேரை செலக்ட் பண்ணி நான் பாபா சிலை அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது வீடியோவோட எண்டில் வந்துட்டு அது யார் ப்ரைஸ் வின்னர்ஸ், அது எவ்வளோ பேருக்கு, அடுத்த கேள்வி எப்போ வரப்போகுது, இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிராக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சுப்பிரமணியம் அப்பா பற்றி சொல்லியிருந்தேன். அவரோட வாய்ஸில் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருந்தார். நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சது. இதுவும் அவர் வாய்ஸில் தான் வரப்போகுது. இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோ. ஆக்சுவலி 4 மினிட்ஸ் அவர் பேசியிருக்காரு. இதில் வந்து அவர் ஒரு பொருள் திரும்ப திரும்ப தொலைஞ்சா அது வந்து அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், இல்லை ஒரு பொருள் நமக்கு கிடைக்காம இருந்தால், நல்லா வச்சுருந்த பொருள் நம்ம கையை விட்டு போனால் அது வந்து அதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். சில சமயம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்குமே தவிர நம்ம யோசிச்சு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு பாபா கிட்டேருந்து நேரடியாக பதில் வாங்கியிருக்காருங்க. அவர் வந்து பாபா கிட்ட டெய்லி பேசக்கூடிய ஒரு நபர் இல்லையா? அவர் பாபா கிட்ட கேட்டு நேரடியாக பதில் வாங்கியிருக்காரு. அது அவருக்கான பதில் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கான பதிலுமே. இப்போ வந்து சுப்பிரமணியம் அப்பாவோட வாய்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு 4 மினிட்ஸ் கேளுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த மிராக்கில். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய். என் மகா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இங்கே நம்ம வீட்டுக்கு வருவாப்பில். கட்டி கொடுத்துருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வருவா. ஆமாம், பேத்தியும் கூட்டிக்கிட்டு வந்து 2-3 நாள் தங்குவா. அப்படி இருக்கும்போது நான் மாடியில் தான் சாய் அவரோட தான் நம்ம நேரத்தை கழிக்கிறது. ஒரு நாள் என் மகா, என் மனைவி, பேத்தி 3 பேரும் மாடிக்கு மேலேயும் போயிட்டு வராங்க, கீழேயும் போயிட்டு வராங்க. என்னன்னு தெரியல. சரின்னு அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா மேலேயும் கீழையும் போயிட்டு வரேன்னு என் மகாட்ட கேட்டேன். மகா சொன்னா, எப்பா அவங்க பேத்தியா கம்மலை தொலைச்சிட்டா அப்படின்னாப்புல. எல்லா பக்கமும் தேடியாச்சு. முடுக்கு நம்ம தெருல இருந்து முடுக்கு வழியாக வந்து தான் நம்ம வீட்டுக்கு வரணும். முடுக்கில் எல்லா பக்கமும் தேடியாச்சு, முற்றத்துலேயும் தேடியாச்சு, வீடு முழுக்க, வீடு மாடி, மொட்டை மாடி எல்லா பக்கமும் தேடியாச்சு, கிடைக்கலப்பா அப்படின்னா. சரி அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தனி பாபா முன்னால் தான் நான் ஏற்கனவே உட்காந்துருந்தேன். உடனே அவர்கிட்ட கேட்டேன், கம்மலை காணாம ஐயா, எடுத்து கொடுங்கய்யா அப்படின்னு அவர்கிட்ட தனி கேட்டேன். நீ மொட்டை மாடிக்கு போகிற வழியில் அந்த படி பக்கத்தில் கிடக்கும், அங்கே போய் பாரு அப்படின்னாரு. சரின்னுட்டு அவன் வந்து படி பக்கத்தில் பார்த்தேன், கரெக்டாக கிடக்கு. சரின்னு எடுத்து கொடுத்தாச்சு. ஆமாம், எடுத்து கொடுத்தாச்சு. சரி, அவளுக்கும் சந்தோஷமாயிட்டுது. சரி, நமக்கு கிடைச்சிட்டுது, தொலைச்சது அப்படின்னுட்டு சந்தோஷமாயிட்டுது. போயிட்டா. மறு மாதமும் வந்தாப்புல. அப்போ நான் கீழே தான் இருந்தேன், கீழ் வீட்டில். அப்போ வந்தனே பார்த்தா அதே கம்மல் அதே மாதிரி தொலைஞ்சு போச்சுன்ட்டா. என்னம்மா இது, மாதம் மாதம் இதே இதில் இது எதையாவது தொலைக்கணும்னு என்ன இதா அப்படின்னு நான் பிடிச்சி வர சத்தம் போட்டேன். எனக்கு என்னவோ தெரியும், உங்க பேத்திட்டே காணுங்கன்ட்டா. நீ எங்கெல்லாமா போனேன் அப்படின்னு. நான் இந்த முடுக்கில் நின்று விளையாண்டேன், இங்கே விளையாண்டேன், மாடியில் விளையாண்டேன், எப்போதும் போல சொன்னான். சரின்னுட்டு அங்கேயும் நாங்கள் எல்லா பக்கமும் தேடுதோம், பழையபடின்னு தொலைச்சிட்டாலே அப்படின்னுட்டு. மீண்டும் எல்லா பக்கமும் அப்புறம் தேடியாச்சு. முத்தம் எல்லா பக்கமும் தேடியாச்சு. முத்தத்தில் உள்ள லைட்டு 2 லைட்டு இருக்குது. 2 லைட்டையும் போட்டு காணாத குறைக்கு செல்போனை டார்ச்சை போட்டும் தேடியாச்சு, கிடைக்கல. அப்புறம் என்னப்பா கிடைக்கலையே அப்படின்னா, கொஞ்சம் இரு அப்பாட்ட கேட்டு வரேன் அப்படின்ட்டு மாடிக்கு வந்து அந்த அவர் முன்னால் உட்காந்து, அவன் பேத்தியா பழைய எப்படின்னு தொலைச்சிட்டா
எங்கே என்ன இருக்குன்னு சொல்லுங்கய்யா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்க, அவர் அது சில கர்ம வினைகள் கழிக்கிறதுக்காக நான் தொலைஞ்சு போச்சு, நீ அதனால் தேடாத வேண்டாம் அப்படிங்கிற அவர். அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா, நான் இங்கே என் மவட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், பாபாட்ட கேட்டு வாங்கி தரோம்னு சொல்லியிருக்கேன். பிறகு வாங்கி கொடுக்கலன்னா என்னையும் இதான் நினைப்பா, அவர் மேலே ஒரு நம்பிக்கை போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி கீழே போக மாவா எடுத்து வச்சிருப்பா அப்படின்ட்டாப்புல. சரி இன்னும் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்தேன். என் மாவா கீழே நிற்கா. என்னம்மா கிடைச்சதா அப்படின்னேன். இல்லைப்பா கிடைக்கல அப்படின்னா. என்னம்மா இப்படி சொல்லுத, மேலே பாபாட்ட கேட்டேன் இந்நேரம் எடுத்துருப்பா அப்படின்லாம் சொன்னாப்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலையே என் மாவா தற்செயல கீழே பார்க்க எப்போ இந்த கிடக்குப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் தேடி இருக்கோம். அதுவும் 2 லைட்டு போட்டு இதில் செல்போனில் உள்ள டார்ச்சையும் அடித்து தேடி இருக்கோம். அந்த இடத்துல எதுவும் இல்லை. இப்போ மினுக்குன்னு ஏறிற லைட்டில் இருட்டுக்குள்ளே இங்கேருந்து பார்த்துட்டு என்ன கிடக்கு அப்படிங்காப்புல. அந்த இடத்துல முதல்ல கிடையாது, அதுக்கப்புறம் கொண்டு வந்து போட்டிருக்காரு. இந்த மாதிரி அவர் லீலைகளும் பண்ணுவார், எல்லாம் செய்வார். அப்பேற்பட்டவர். நான் அவருக்கு நன்றி சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஆரம்பத்தில் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு செய்யும்போது அதுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருந்தேன். நன்றி செலுத்தினா அது வேற்ற ஆள் மாதிரி தெரியுது, இன்னொருத்தருக்கு நன்றி செலுத்துகிற மாதிரியும். இது எனக்கு அப்பாவாக இருந்து பிள்ளைகளுக்கு தாத்தாவாக இருந்து அவர் கடமையை தானே செய்தார், இது எதுக்கு அவருக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு நன்றி செலுத்துறதை விட்டுட்டேன். அவர் கடமையை அவர் செய்தார் அப்படின்னுட்டு பாபாவை முழுமையாக தகப்பனாகவோ என்ன உறவுனாலும் சரி, தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ எந்த உறவா நினச்சி அப்படியே நம்ம வாழ்ந்தா போதும். அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கவே வேண்டாம். எதுனாலும் அவராகவே செய்வார். இந்த நேரத்தில் இந்த காலகட்டங்களில் என்ன தேவை அப்படின்னுட்டு தான் பிள்ளைக்கு தகப்பன் செய்கிற மாதிரியே அவர் இருந்து செய்வார். எல்லோருக்கும் நன்றி. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாய். ஓகேங்க, அப்பாவோட நீங்கள் பேச்சை கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது சில பொருட்கள் நம்ம கிடைக்காம இருந்தாலும் நம்ம கையை விட்டு போனாலும் அதுக்கு பின்னாடி கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது நமக்கு இப்போது அப்பாவுக்கு பாபா டைரெக்டாக சொல்கிறாரு. நமக்கு அப்படி சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, இருக்காங்க. ஆனால் சொல்கிறதுக்கு பல விதங்கள் பல வடிவில் சொல்லுவாங்க, நமக்கு புரியாமல் இருக்கலாம். இதுதான் நான் எனக்கு அதனால தான் இது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் சோதனைகள் நம்மளுடைய நடக்கிற லாஸு கடன் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு கர்மா வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுத்த மிராக்கள் எப்படின்னா, பாபா மிராக்கள் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மிராக்கள் வந்தோடனே இதை உடனே போடணும்ப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு உடனே முடிவு பண்ணேன். ஏன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான மிராக்கள். பாபா நமக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, நீ எனக்கு 1 கொடுத்தால் நான் உனக்கு 10 திரும்ப கொடுப்பேன். 10 கூட இல்லைங்க, சில சமயம் 100 1000 பல மடங்காக கூட அவர் திருப்பி கொடுப்பார். நமக்கு சில பேர் கண்டிப்பாக அதை அனுபவப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு மிராக்கிளுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணி சொன்னால் இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரிங்க. இது நடந்த உண்மை சம்பவம் இது. இப்போ என்னென்னா, நம்ம சகோதரி ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க ஆஃபீஸில் என்ன ஒரு பழக்கம்னா, அவங்களுக்கு கட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா காலையில் 9:40 9:40க்கு உள்ளே போகணும். 9:41க்கு நீங்கள் உள்ளே போனீங்கனாலும் அவங்க ஒரு கவுண்ட்டு சேர்த்திப்பாங்க. இப்போ ஒரு மாதத்தில் நீங்கள் 3 தடவை அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா, 3 தடவை 9:41 அல்லது அதை விட லேட்டாக நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு ஹாஃப் டே லீவ் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஃப் டேக்கான சேலரியை அவங்க கட் பண்ணிவிடுவாங்க. இப்போ அன்னைக்கு அவங்க அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக வழியில் ஒரு பெரியவராக பார்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப வயசானவர், பார்க்கும்போது ரொம்ப பசியில் இருக்க மாதிரி இருந்திருக்கு. அவரும் இவங்களை பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது என்னன்னு தெரியல, ரொம்ப மனசுலயே ரொம்ப பாவமாக இருந்திருக்கு. கரெக்டாக அவரும் இவரை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்கள பார்த்து அவங்க சாப்பாடு வாங்கி தரியா அப்படின்னு கேட்கவும் அவங்களுக்கு இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லவே முடியல. அப்போ டைம் பார்க்குறாங்க, மணி ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி
வந்து லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஆனால் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக அங்கே 9:40 தாண்டிடும். ஸோ இவங்களுக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் போக சான்ஸ் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நமக்கு வந்து இப்போ இவருக்கு சாப்பாடு வாங்கி தரதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி பார்சல் வாங்கி கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஆஃபீஸில் வந்து லேட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு திருப்தின்னா, இல்லை நம்ம வந்து அந்த பெரியவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்ல அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையாக ரொம்ப இலகன மனசோட பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க திங்க் பண்ணியிருக்காங்க. நல்லா பாருங்கள். அப்போது இவங்க வந்து அந்த டே முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து சரி ஓகே, இந்த மந்தில் நமக்கு சேலரி கம்மியாக வரும், அதனால் வந்து நம்ம இப்போவே அது மைண்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஹாஃப் டே லீவு கண்டிப்பாக நமக்கு அதுக்கான சேலரி பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் பண்ணியிருக்காங்க. மந்த் எண்டும் வருது, இவங்களும் சரி கம்மியான சேலரிக்கு மைண்ட் செட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கு. என்னன்னா, அவங்களுக்கு அந்த மாதம் சேலரியில் ஆக்சுவலாக அந்த லீவு டிடக்ட் பண்ணல, ஒன்று ஹாஃப் டே லீவு டிடக்ட் பண்ணல, அதே மாதிரி சேலரி பார்த்திங்கன்னா டபுளாக வந்திருக்கு. யூஸ்வலாக வாங்குறதுல 2 மடங்காக வந்திருக்கு. அவங்களுக்கு இன்சென்டிவ் அல்லது போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேலரி கூட ஒன்று மாதம் மாதம் வரும் போல இருக்குது. அவங்க செஞ்ச வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு போனஸ்னு ஒரு விஷயம் வரும். யூஸ்வலாக வரதை விட அதுவும் டபுள் மடங்காக வந்திருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எப்படி இவ்வளோ எல்லாம் டபுளாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதம் 4 ஃபைலு அவங்களோட ஒர்க் ரிலேட்டடானது. இது 4 ஃபைல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து மேஜர் ஒர்க் உள்ள ஃபைல் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. யாருமே இந்த மாதிரி ஒரே மாதத்தில் 4 ஃபைல் முடித்ததில்லை. நீங்கள் ஜாயின் பண்ணியும் 4 மந்த்ஸ் தான் ஆகுது கம்பெனியில். அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ லேர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணது இந்த மாதிரி யாரையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. தோடிக்கு என்னென்னா ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சேலரி டபுளு, லீவ் டிடக்ட் பண்ணலை, போனஸும் டபுளு, கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாராட்டு மழையில் நனைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தங்களுக்கு என்னெல்லாம் வந்து கிடைக்கணுமோ அத்தனையும் வந்து அன்றைக்கி அவங்களுக்கு குவிஞ்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது பாபா தான். அன்னைக்கு அந்த பெரியவர் வடிவில் வந்தது கண்டிப்பாக பாபாவாக தான் இருக்கணும். அது வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு வேளை சாப்பாடு நம்ம வாங்கி கொடுத்ததோட விளைவு தான் இப்படி பன்மடங்காக அவர் நமக்கு திரும்ப கொடுத்து திக்குமுக்கு ஆட வச்சிருக்காரு. அது வந்து பாபாவே இல்லாமல் நம்ம சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து பாபா நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ அது யாராக இருந்தாலும் அந்த தோடி வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு பாபா திரும்ப பன்மடங்கா எவ்வளோ விதமாக கொடுத்துருக்காரு பாருங்க. இதை விட ஒரு என்ன ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வேணும் சொல்லுங்க. நம்ம வந்து தாகமாக இருக்கிற ஒரு குருவிக்கு தண்ணி வைக்கிறதும் சரி, பசியோடு இருக்கிற ஒருத்தங்களுக்கு ஒரு வேளை ஒரு பிஸ்கட்டும் ஒரு டீயும் வாங்கி தரதும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வர்றது பல மடங்காக திரும்பி வரும். அது நமக்கு தெரியாது. ஏன்னா இதை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சகோதரி வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு அதை ஒரு ஸ்ட்ரைக் ஆகி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு உடனே ஞாபகம் வந்திருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் கண்டுபிடிக்காத மாதிரி நிறைய வாட்டி நடக்கும். நம்ம பண்ணுற சிறு உதவி நமக்கு வந்து பெரிய உதவியாக வேறு வடிவில் வரும்போது நம்ம அந்த பண்ண சின்ன விஷயத்தால் தான் இந்த பெரிய விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு 99% நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷத்துக்கு பின்னாடி நம்ம இந்த ஜென்மத்திலையோ அல்லது இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலையோ பண்ண நல்ல கர்ம வினைகள்னால நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லவும் நிறைய வாட்டி மறந்துடுவோம். இப்போது இந்த மிராக்கிள்ல இருந்து நமக்கு இது மிகப்பெரிய ஒரு படிப்பினை கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்கு மெயினாக யாருக்கு வந்து தேவை இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய யோசிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு பன்மடங்காக திரும்ப வந்து சேரும். இதுதான் வந்து இதனால தான் எனக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்கிறதுக்கு இந்த 2 கண்டென்ட் தான் காரணம். கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அடுத்த செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்க, அடுத்தது நம்மளோட ப்ரைஸ் வின்னர் லிஸ்ட்டுக்கு போகலாம். சாரி, ஒரு போன வீடியோவிலே நான் இது பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. இந்த ஸ்டாச்சு ப்ரொக்யூர்மெண்ட்டு அப்புறம் எவ்வளோ பேர் அப்படிங்கிறதுல கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன் நான். இப்போது இதில் 10 பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். 5 பேர் தான் முடிவு பண்ணுது. பட் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்ததுனால எனக்கு மனசே வரல, சரி 10 பேருக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இப்போ வந்து நான் யூடியூப்பில் வந்து கமெண்ட் செக்ஷனில்
என்ன அந்த நேம் இருக்கோ அதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா சில பேர் வந்து அவங்களோட ரியல் நேம் ஒன்றா இருக்கும், ஆனால் ஐடி நேம் ஒன்றா இருக்கும். ஸோ அதனால் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் என்னென்னா அதை அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து இதே நேம் ஐடியிலேருந்து தான் இப்போயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து தரேன். நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கமெண்ட்டில் தரேன். ஏன்னா இந்த வீடியோவில் நான் போடல, இண்டிவிஜுவலாக கமெண்ட்டில் தரேன். நீங்கள் எனக்கு வந்து உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பரோட கம்ப்ளீட்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டைரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு பாபா ஸ்டாச்சு வர்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வந்து செலக்ட் பண்ணது வந்து நான் குலுக்கி போட்டு எழுதி போட்டு அந்த மாதிரி எடுக்கல. என்னென்னா நம்மளோட இதில் ரேண்டமாக என் பையனை வச்சு அவனையே வந்து சூஸ் பண்ண சொன்னேன். அந்த மாதிரி சரி பாபாவை வேண்டிட்டு சூஸ் பண்ண சொன்னேன். நானும் வேண்டிக்கிட்டேன். இந்த செட்டில் பாபா யாருக்கு போனருக்கோ அவங்க வருவார் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி கன்டினியூ பண்ணலாம். அதனால் வந்து அது செலக்ட் ஆகாதவங்க வந்து இதுக்காக வருத்தப்பட வேணாம். கண்டிப்பாக பாபா வரக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் நேம்ஸ் ரீட் அவுட் பண்ணுறேன். ஆர்த்தி ரமேஷ் பாபு, ஷண்முகவல்லி, சரண்யா சரோ, சித்ரா குமரவேல், சக்தி பாலா, ஸ்ரீகாந்த், கம்லி சாம், செல்வி மனோகர், ராகினி. இன்னொருத்தங்க தேவிகா அப்படின்ட்டு அவங்க வாட்ஸ்அப் வழியாக அவங்க வந்து இவங்க ஸ்பெஷல் கேட்டகரி, அதனால் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து 10th. ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தயவுசெய்து எனக்கு நீங்கள் வந்து நான் இந்த வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த செட்டு கொஸ்டின் அடுத்த செட்டு பாபா சிலைக்கான கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட்டு பாபா வீடியோவில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதிகமாக உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஓம் சாய்ராம்.